எரேமியா 23:24 படிங்க. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளிந்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா பாருங்க, அன்லிமிட்டெட் அப்படின்னு என்னன்னு புரியுதா பாருங்க, இன்ஃபினைட்னு என்னன்னு புரியுதா பாருங்க, சர்வ வியாபி. என்ன சொல்றாரு? எவனாகிலும் தன்னை தான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ. என்னை கடவுள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயாவது போய் யாராலும் ஒளிய முடியுமான்னு கேட்குறாரு. யாராலையுமே ஒளிய முடியாது. நீ அப்பா அம்மாவுக்கு பயந்து போய் ஒளிஞ்சிக்கலாம், ஒரு மனிதனுக்கு பயந்து போய் ஒளிஞ்சிக்கலாம், தெரியாமல் பாவம் பண்ணலாம், தெரியாமல் தப்பு பண்ணலாம். கடவுளுடைய கண்களுக்கு மறைவாக நீ எங்குமே போக முடியாது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாரு, நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்ல. அப்போ என்ன அர்த்தம்? வானத்தையும் பூமியையும் அவர் நிரப்புவாராம். அப்போ அவருக்கு எவ்வளோ அதுதான் சர்வ வியாபி. புரியுதா? வானத்தையும் பூமியும் நிரப்புற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு? பவர் இருக்கு. அதுதான் சர்வ வியாபி, அதுதான் அன்லிமிட்டெட், அதுதான் இன்ஃபைனைட். அடுத்தது ஏசாயா 66:1. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. ஏசாயா 66:1. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. வானத்துல உட்காந்துட்டு இருப்பாராம், பூமியில கால் வச்சிட்டு இருப்பாராம். வானத்துல என்ன பண்ணுவாராம்? உக்காந்துட்டு இருப்பாரு, பூமியில கால் வச்சிட்டு இருப்பாரு. எவ்வளோ பெரிய காட்! இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இடம் யாரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண நாசியில சுவாசிக்கிற மனுஷனை பார்க்கறதுக்காக இந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு இல்லை. ஒருத்தர் வானத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு சிங்காசனம் போட்டு. அவருடைய ஃபுட் ஸ்டூல், அவருடைய பாதபடி பூமியில் இருக்கு. அவரை பார்க்கறதுக்காக, அவர்கிட்ட பேசுறதுக்காக, அவரோடு கூட உறவாடுறதுக்காக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் நம்ம. சொல்றது புரிகிறதா? நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். சங்கீதம் 139:7-9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. போர்டில் பாருங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? இயேசுவை விட்டுட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது.